ஓம் சாய்ராம். இன்னைக்கு வியாழக்கிழமை. இன்னைக்கு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை இருக்கு. இதுல நீங்க கலந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்க பெயர், கோரிக்கை, ஹார்ட் சிம்பிள் எதுக்கு கேட்கிறேன்னா, நீங்களும் இந்த பிரார்த்தனை கலந்துக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியணுங்கிறதுக்காக உங்க பெயரும் ஹார்ட் சிம்பிளும் இருக்கிற உங்க பெயர் எடுத்து ஒரு பேப்பர்ல எழுதி சாயப்பா காலில் வந்து குலுக்கி போடுவோம். குலுக்கி போட்டு 3 பேரோட சீட் எடுப்போம். அந்த 3 பேத்துக்காக சக்தி வாய்ந்த பிரார்த்தனையை வந்து பண்ணுவோம். அந்த பிரார்த்தனை எப்படி பண்ணுறோம், யார் பேர் வந்துச்சு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா வெள்ளிக்கிழமை காலையில் ஷார்ட்ஸ் போடுவோம். அதில் பாருங்கள் யார் பேர் வந்துச்சு, எப்படி பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். மிக சக்தி வாய்ந்த பிரார்த்தனை. இதில் உங்கள் பேர் நிச்சயமாக வரும். நம்பிக்கையோடு எழுதி போடுங்க. எப்பொழுதும் சாயப்பா உங்க கூட தான் இருப்பாங்க. ஓம் சாய்ராம். சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, நான் இப்பொழுது ஒன்று சொல்கிறேன், கவனமாக கேள். நீ கவனமாக இருந்தால்தான் இந்த விஷயமானது உன் வாழ்க்கையில் கிடைக்கும். நீயும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கவும் முடியும். நிறைய வாய்ப்புகளை நான் உனக்கு கொடுத்தேன். ஆனால் எந்த ஒரு வாய்ப்பையுமே நீ சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. பயன்படுத்தி கொள்ளாமல் நீ என்ன தெரியுமா சொல்வாய், இந்த வாய்ப்பு எனக்கானது அல்ல, இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதனால்தான் நான் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொல்வாய். ஆனால் உனக்கு தெரியுமா, வாய்ப்புகள் ஒன்று வந்தால் அது நான் உனக்கு தந்ததுதான். தங்கமே, தவறான வாய்ப்புகளை நான் உனக்கு எப்பொழுதுமே உன் காதில் கூட அந்த செய்தியை கேட்க விட மாட்டேன். அதை நீ தெரிந்து கொள். உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாய்ப்பை நீ நல்ல முறையில் உபயோகப்படுத்திக்கொள். பல முறை நானும் உனக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்து கொடுத்து நானும் சோர்ந்து விட்டேன். நீ எப்பொழுதுதான் நீ புரிந்து கொள்ள போகிறாய் என்று கூட தெரியாமல் நானும் நினைப்பேன், இந்த பிள்ளை ஏன் இவ்வளவு படத்துடன் இருக்கிறது, பயமானது வேண்டாமே, பயம் எதற்கு என்று நானும் பல முறை யோசித்து இருக்கிறேன். ஆனால் உன் வாழ்க்கையில் நீ நடந்த பல விஷயங்களை நினைத்து நினைத்து பயப்பட்டு கொண்டே இருக்கிறாய். வாழ்க்கையில் பயந்தால் எதுவுமே செய்ய முடியாது என்பது உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? அதனால் ஏதாவது ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் நேரமோ வந்துவிட்டது. வாய்ப்புகள் ஒன்று உனக்கு கிடைக்கிறது என்று வைத்துக்கொள். நீ அந்த வாய்ப்பை என்னவென்று யோசித்து அதை நீ செயலில் இறங்கு. அதற்கு முன்பு யாரிடமும் எதையும் பற்றி பகிர்ந்து கொள்ளவே வேண்டாம். நீ நினைக்கலாம், எல்லோரிடமும் பகிர்ந்தால் நல்லதுதானே என்று. ஆனால் ஒரு செயல் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு முன்பு அதை பற்றி நீ யாரிடமும் பேசாமலும் யாரிடமும் எதை பற்றியும் பகிர்ந்து கொள்ளாமலும் எந்த ஒரு அக்கறையான ஒரு வார்த்தையையும் கேட்காமலும் இருந்தால் நிச்சயமாக நீ செய்ய போகும் விஷயம் நல்ல முறையில் நடக்கும். அதை முதலில் தெரிந்து கொள். ஏன் நான் யாரிடமும் எதையும் சொல்லாதே என்று சொன்னால், அவர்களுக்கு மனதில் தோன்றியதை எல்லாம் ஒரு கருத்தாக சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் செய்ய முடியாமல் ஆக்கிவிடுவார்கள். சிலருக்கு பொறாமையாக இருக்கலாம், சிலருக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம். ஒன்றுமே தெரியாத பொழுது அவர்களும் ஒரு அக்கறையாக ஏதாவது சொல்ல வேண்டும் என்று சொல்லி சில விஷயங்களை அவர்கள் தெரியாமலேயே உன்னிடம் இருந்து எடுக்கலாம். சிலர் நீ இதை செய்தால் முன்னேறி விடுவாய் என்ற சில குழப்பங்களை உன் மனதுக்குள் ஏற்படுத்தலாம். இதனால் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் நீ செய்வதற்கு முன்பு யாரிடமும் சொல்லாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுக்கும் முடிவே முதலும் முடிவாகவும் இருக்கட்டும். பல பேருக்கு நீ நினைப்பாய், நாம் பலருக்கு சொல்கிறோமே என்று. ஆனால் நீ சொல்வது போல் மற்றவர்கள் உனக்கு அறிவுரை சொல்வார்களா என்று கேட்டால் இல்லை. அவரவர் மனதுக்குள் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்து கொண்டு யோசித்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் சொல்கிறேன், ஏதாவது நான் உனக்கு வாய்ப்பு கொடுத்தேன் என்றால் தயவு செய்து அதை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறும் வழியை பாரு. எல்லா விஷயத்திற்கும் பயந்து எந்த ஒரு நல்லதையும் நீயே தடுத்து நிறுத்தி விடாதே. அடுத்து உன் வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீ பிடித்து கொண்டு நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வா. உனக்கான அனைத்து நல்ல பலன்களும் கிடைக்கும். இந்த சாய் இருக்கும் வரை உன்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. அதை நீ நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள். எப்பொழுதுமே இந்த சாயான நான் உன் அருகிலிருந்து உன்னை காவல் காத்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய். ஓம் சாய்ராம்.